வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஏக்யூஎஸ்சி குரூப். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசின் அங்ககச் சான்றிதழ் அதாவது ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் எப்படி பெறுவது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அங்ககச் சான்றிதழ் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் எப்படி பெறுவது அப்படிங்கிறத தமிழ்நாடு அங்ககச் சான்றளிப்பு துறையின் அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ tnocd.net அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த அங்ககச் சான்றிதழுக்கான விண்ணப்ப படிவம் மற்றும் இதர படிவங்கள் எல்லாமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் அங்ககச் சான்றிதழ் பெறுவதற்கு சில முக்கியமான நிபந்தனைகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் பெறணும் அப்படின்னா வருட பயிராக இருந்தது அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இவங்க வகுத்திருக்கக்கூடிய தர நிர்ணயங்களை பண்ணிட்டு வந்திருக்கணும். அதுவே நீண்டகால பயிராக இருந்ததுன்னா முதல் அறுவடை வருவதற்கு 3 வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த தர கட்டுப்பாடுகளை பண்ணிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிட்டு வரவங்க 12 மாதம் காத்திருந்து தான் இந்த அங்ககச் சான்றிதழ் பெற முடியும். இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜில் டவுன்லோட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ண உடனே நமக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே அங்கே டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஆனுவல் கிராப்பிங் ப்ரோக்ராம், ஃபார்ம் 1A இண்டிவிஜுவல் ஃபார்மர், ஐசிஎஸ் குரூப், கார்ப்பரேட் ஆர் பிஸ்னஸ், ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கான ஒவ்வொரு ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஃபார்ம் நமக்கு அப்ளிகபிள் ஆகுதோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணி அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் காட்டுறேன். முதலாவதாக 1A2 அப்படிங்கிற குழுவுக்கான ஃபார்மை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னு ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இது குழுக்கான ஃபார்ம். இதுவே தனி விவசாயியாக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கான ஃபார்ம் 1A1 அப்படிங்கிற ஃபார்ம். அதை கிளிக் பண்ண உடனே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ஆர்கானிக் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களோட நேம், உங்களோட முழு விலாசம், ஃபோன் நம்பர், அப்புறம் இமெயில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்ததாக உங்களோட ரெவென்யூ வில்லேஜ், வருவாய் கிராமம், அடுத்ததாக உங்களோட வட்டாரம், உங்களோட தாலுக்கா, உங்களோட மாவட்டம், அப்புறம் இந்த லொக்கேஷன் ஆஃப் த ஃபார்ம், உங்களோட ஆதார் நம்பர், பேன் நம்பர், உங்களோட பின்கோடு எல்லாமே வரிசையாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்ததாக சர்டிஃபிகேஷன் ரெக்யர்மெண்ட்டுன்னு இருக்குது. அதில் பயிர் செய்கிறவங்களாக இருந்தால் கிராப் ப்ரொடக்ஷன், தேனீ வளர்ப்பாக இருந்ததுன்னா ஹனி, வனப்பொருட்கள் சேகரிப்பாக இருந்தால் வைல்டு கலெக்ஷன், அல்லது பால் பொருட்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பு சம்மந்தமாக இருந்தால் டைரி அண்ட் அதர் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது சர்டிஃபிகேட் ரெக்யர்மெண்ட் அண்டர் விச் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க. NPOP அப்படின்னா நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், இது இந்திய அரசாங்கத்தின் ஸ்டாண்டர்ட். NOPனா நேஷனல் ஆர்கானிக் ப்ரோக்ராம், இது US ஸ்டாண்டர்ட். JAS அப்படிங்கிறது ஜாப்பனீஸ் அக்ரிகல்ச்சர் ஸ்டாண்டர்ட், இது ஜப்பானின் தர நிர்ணயம். EUங்கிறது யூரோப்பியன் யூனியன். ஸோ எந்த ஸ்டாண்டர்டு கீழே சர்டிஃபிகேஷன் வேணுமோ அதை டிக் பண்ணிக்கங்க. இதில் எதுவும் அப்ளிகபிள் ஆகலை அப்படின்னா அதர்ஸை டிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக டோட்டல் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷனல் ஃபார்ம், உங்களோட மொத்த பயிர் செய்யக்கூடிய நிலத்தின் அளவை இங்கே ஃபில் பண்ணணும். அதுக்கு அடுத்தது உங்களோட சர்வே நம்பர், அந்த ஃபீல்டோட மேப், உங்கள் நிலத்தின் மேப் அல்லது FMBயை கட்டாயம் இது கூட இணைச்சிருக்கணும். ஸோ அடுத்ததாக டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் ஆர் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்கள் நிலத்தில் மொத்தமாக எத்தனை பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதை தொடர்ந்து 2ஆம் பக்கத்தில் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து கிராப்பிங் சிஸ்டம் ஃபாலோன்னு கொடுத்துருக்காங்க. அதில் நேம் ஆஃப் தி கிராப், என்ன பயிர் பயிரிடுறீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். அடுத்ததாக எவ்வளவு பரப்பளவில் நீங்கள் அந்த பயிரை பயிரிட்டுருக்கீங்க, அடுத்ததாக என்ன சுழற்சி முறையில் பயிரிடுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ அடுத்ததாக இன்புட் சப்ளை டு ப்ரீவியஸ் கிராப்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடி பயிர் செஞ்ச பயிர்களுக்கு என்ன மாதிரியான இடுபொருட்கள் போட்டிங்கிற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். அடுத்ததாக பஃபர் ஜோன் டீட்டெயில்ஸ். இந்த பஃபர் ஜோன் டீட்டெயில்ஸ்னால் என்ன அப்படின்னா ரசாயன விவசாயம் செய்யக்கூடிய நிலங்களுக்கும் உங்கள் நிலங்களுக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு தூரம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்ததாக பவுண்டரி ஆஃப் த ஃபார்ம், உங்கள் நிலத்தின் எல்லைகள், 4 புற எல்லைகளோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்ததாக பிளான் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் ஃபாலோடு, பயிர் பாதுகாப்புக்காக நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படிங்கிறதையும் ஃபில் பண்ணணும். ஸோ அடுத்ததாக சோர்ஸ் ஆஃப் மேனுவர், நீங்கள் இடக்கூடிய இடுபொருட்கள் அல்லது உரங்கள் எந்த இடத்துல இருந்து பெறப்படுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ சோர்ஸ் ஆஃப் சீடு, விதைகளின் சோர்ஸ் எங்கேருந்து பெறப்படுது அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுக்கணும். அடுத்ததாக உங்களோட மண்ணின் தன்மை, அடுத்ததாக சாயிலில் அதாவது மண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அடுத்ததாக வீட் மேனேஜ்மெண்ட், அதில் களை எப்படி கட்டுப்படுத்துறீங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். ஸோ அடுத்ததாக சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன், கிணத்து பாசனமா, வாய்க்கால் பாசனமா, ஏரி பாசனமா, இல்லை மானாவாரி நிலமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து கண்டாமினேஷன் ரிஸ்க் ஃபெனி, ஏதாவது சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்பட வாய்ப்பு இருந்ததுன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்ததாக எக்யூப்மெண்ட் டீட்டெயில்ஸ், நிலத்தை உழுவதற்கும்
களை எடுப்பதற்கும் அறுவடை செய்வதற்கும் கதிரடிக்கிறதுக்கும் என்னென்ன இயந்திரங்கள் அது சொந்தமாகவோ இல்லை வாடகையிலையோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்ததாக ட்ரையிங் யார்டு ஃபெசிலிட்டி. ஸோ பயிர் தானியங்களை காய வைக்கக்கூடிய ட்ரையிங் யார்டு ஃபெசிலிட்டிஸும் அதை எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கிற குடோன் சம்மந்தமான டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்ததாக அனிமல் ஹஸ்பண்ட்ரி, கால்நடைகள் பற்றின டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணணும். இது போக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் அதர் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். இறுதியாக ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிடலாம். இந்த அப்ளிகேஷனில் இறுதியாக ஒரு டிக்ளரேஷன், அதாவது உறுதிமொழி இருக்குது. அதில் விவசாயிகள் கையொப்பமிடணும். அதுக்கு கீழே என்க்ளோஷர்னு கொடுத்துருக்காங்க. அந்த என்க்ளோஷரில் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு இணைச்சி நம்ம சப்மிட் பண்ணணும். முதலாவதாக உங்கள் பண்ணையின் பொது தகவல்கள், அடுத்ததாக உங்களோட நிலத்தின் வரைபடம், அடுத்ததாக மண் பரிசோதனை மற்றும் தண்ணீர் பரிசோதனை முடிவுகள், அதுக்கு அடுத்ததாக ஆனுவல் பிளான், வருட பயிர் திட்டம். அது என்னங்கிறத நம்ம டவுன்லோட் செக்ஷனில் மறுபடியும் பார்க்கலாம். ஆனுவல் கிராப்பிங் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆனுவல் கிராப்பிங் ப்ரோக்ராம்ஸு ஒரு டேபிள் இருக்கும். இதில் நம்ம எந்த மாதிரியான சுழற்சி முறையில் பயிரிட போகிறோம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் ஆனுவல் கிராப்பிங் ப்ரோக்ராம். சுழற்சி முறையில் பட்டத்துக்கு ஏற்றவாறு பயிர் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஆனுவல் கிராப்பிங் ப்ரோக்ராமில் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்த டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா டிஎன்ஓசிடி அக்ரிமெண்ட். இந்த டிஎன்ஓசிடி சர்டிஃபிகேஷன் பெறுவதற்கு நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். அந்த அக்ரிமெண்ட் காப்பியும் டவுன்லோட் செக்ஷன்லேயே இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டிஎன்ஓசிடி அக்ரிமெண்ட் ஃபார்ம் 11 இருக்கும். ஸோ இந்த அக்ரிமெண்ட் 3 காப்பீஸ் எடுத்துக்கணும். இந்த அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய நிபந்தனைகள் எல்லாத்தையும் நம்ம பூர்த்தி செஞ்சுட்டே வந்தால் தான் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். இன்கேஸ் நம்ம ஏதாவது இந்த நிபந்தனைகளை கடைப்பிடிக்கலை அப்படின்னா நம்மளோட ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் அங்கக சான்றிதழை கேன்சல் செய்கிறதுக்கான முழு சுதந்திரமும் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படித்து பார்த்து சைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக லேண்ட் டாக்குமெண்ட், நம்மளோட கம்ப்யூட்டர் செட்டாக காப்பிகளை வைக்கணும். அடுத்ததாக விவசாயியின் பேன் கார்டு காப்பி, ஆதார் காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 நம்பர்கள், இதை எல்லாமே இணைச்சி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிடலாம். இந்த அங்கக சான்றிதழ், அதாவது ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் பெறுவதற்கு என்ன கட்டணம் வசூலிக்கப்படுது அப்படிங்கிறத இந்த பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைலோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். இந்த அங்கக சான்றிதழ் பெறுவதற்கான கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிறு குறு விவசாயிகளுக்கு பதிவு கட்டணமாக 500 ரூபாயும், இதர விவசாயிகளுக்கு 1000 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன், ட்ராவல் எக்ஸ்பென்ஸு, அப்புறம் கெமிக்கல் அனாலிசிஸ், அதாவது சாயில் டெஸ்ட்டு, வாட்டர் டெஸ்ட் எடுக்கக்கூடியதுக்கான எல்லா டெஸ்ட்டுக்கான காஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்திய சர்டிஃபிகேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா தோராயமாக சிறு குறு விவசாயிகளுக்கு 2700 ரூபாயும், இதர விவசாயிகளுக்கு 3200 ரூபாயும் வரும். இந்த கட்டணமானது பண்ணையின் அளவை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். அடுத்ததாக ஃபாரின் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா அதோட கட்டண விவரங்களையும் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. விவசாய குழுக்களும் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் அங்கக சான்றிதழ் பெறுவதற்கு எவ்வளவு கட்டணம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து ஆர்கானிக் ட்ரேடிங் யூனிட் அல்லது கார்ப்பரேட் பிஸ்னஸ் கேட்டகரிக்கும் எவ்வளவு கட்டணம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆர்கானிக் இன்புட், அதாவது இடுபொருட்கள் தயாரிப்புக்கும் எவ்வளவு கட்டணம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. இந்த பிடிஎஃப் ஃபைலை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கட்டண விவரங்கள் பண்ணையின் அளவை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன், அதாவது அங்கக சான்றிதழ் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் முன்னாடியே சொன்ன மாதிரி கொடுத்துருக்கோம். மேலும் உதவி மற்றும் கூடுதல் தகவல்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய விலாசம்: விதைச்சான்று மற்றும் அங்கக சான்றளிப்பு இயக்குனர், 1424A தடாகம் சாலை, கோயம்புத்தூர் 13. தொலைபேசி 0422 298 2985. ஸோ இந்த வீடியோ நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ இது போன்ற பல விவசாய தகவல்கள், விளைபொருட்களின் விலை நிலவரங்கள், அரசு திட்டங்கள், மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.